இன்னைக்கு காசு வேட்டைக்கு நம்ம போகலாம். என் பேர் ஜனார்த்தனன். நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். யாருன்னா என் யூடியூப் சேனல் முதல்ல இருந்து பார்க்குறீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே போகலாம். நான் நிறைய காசு ஒழிச்சு வச்சுருந்தேங்க. தொண்டை கட்சி கட்டிச்சு. நான் நிறைய காசு அப்படி இப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டுமா ஒழிச்சு வச்சுட்டு இருந்தேன். அந்த காசில் இப்போ மறந்து போச்சு. சரி வாங்க தேடி பார்க்கலாம். யோசிச்சு பார்த்தா உண்டியில் அறுத்துட்டோம். ஏன்னா எங்கள் அப்பா காசு எடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா இருக்குங்க. எவ்வளோ இருக்குன்னா ஒரு 5 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இவ்வளோ காசு இருந்துருக்குன்னு பாருங்க. நினைக்கிறேன் இந்த இவ்வளோ காசு இருக்குது, எடுத்துட்டோம். அப்புறமா கீழே பார்த்தா காயின்ஸ் இருந்துச்சு. இந்தா காயின்ஸ் இருக்கு பாருங்கள். இந்த இங்கே இருக்குங்க. இங்கிட்ட ஒன்று இருக்குது. அப்புறம் அங்கிட்டு இருந்தா இங்கிட்ட ஒன்று இருக்குது. தெரியுதா? இங்கிட்ட ஒன்று கிடக்கு. இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிறேன். யாரும் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் பழைய சிலிண்டர் ஒன்று இருந்துச்சு. சரி அதில் ஏதாச்சும் ஒழிச்சு வச்சுருக்கோன்னு போய் பார்த்தேங்க. பார்த்தப்ப இந்த சிலிண்டரில் புது சிலிண்டரில் எதுவுமே இல்லை. சரி லாஸ்ட் சிலிண்டரில் ஏதோ தெரியிற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தேன். ₹1 காயின் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாக்குன்னு ஒரு தனி கண்ணாடி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இருங்க இப்போ ஏதோ இருக்குது. கண்ணாடி பார்க்க வந்த இடத்துல காசு இருக்குங்க. சரி கிச்சனில் போயிட்டு பார்க்கலாம். இன்னும் ஏதாச்சும் இருக்கா கிரைண்டரில்? இங்கே எதுவுமே இல்லை. இங்கிட்டு எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிமிஷம் பாருங்கள். தெரியுதா? காசு வந்து எவ்வளோ இருக்குன்னா நான் தெரியல, லைனாக வச்சுருக்கேன். அப்படியே லைனாக இருக்குது. இது கரண்ட் கேஸ் இருக்குல்ல, அது கீழே இருந்துச்சு. சரி வேறு காசு 2-3 வச்சுருந்தேன். பார்க்குறவங்க இருக்கு. உங்கள்கிட்ட ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஜன்னலில் ஏதாச்சும் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே டேபிள்ஸில் 2-5 ரூபா இருக்குது, அந்த மாதிரி இருக்குங்க. இந்த டேபிள்ஸில் இவ்வளோ இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். வந்ததுக்கு இவ்வளோ காசு சேர்த்து வச்சிட்டேன் பாருங்க. அப்படியே ஜன்னல் நம்ம போய் பார்த்தா ₹10 இருந்துச்சு. ₹10 காயின்ஸு எல்லாம் கிடைக்கிது. இப்போ ரேர் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஆமாங்க, இப்போ இதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காயின்ஸ்லாம், இந்த காயின்ஸ் மட்டும் கிடைக்கலன்னா அவ்வளோதாங்க. சரி எங்கள் அரிசி ட்ரம் இருந்துச்சு. எங்கள் அம்மா பார்க்க சொன்னாங்க. எங்கள் அம்மா தலைவலிக்கு தூங்கிட்டாங்க. இதான் பாருங்கள், அரிசி ட்ரம்மை பார்க்கலான்னு வந்தால் கிளிப்போடு சேர்த்து இது கிடந்துச்சு காசு. அது கீழே தான் இருந்துச்சு எல்லாமே. என் பார்ப்பாங்க. அங்கிட்டு போகிற கிச்சனுக்குள்ள தெரியுதா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இன்னும் டவுட் என்னன்னா, கீழேயே ஒரு பர்ஸு கிடந்துச்சுருந்தா என் பாப்பா பர்ஸு, அதுக்குள்ளே ஏதாச்சும் வச்சிருக்கலாம்னு பார்க்கலாம். பார்த்துட்ருக்கேன். அந்த அங்கிட்டு கிட்டமா ஓட்டை இருக்குது, அதுக்குள்ளே ஏதாச்சும் வச்சுருக்காளா பார்க்குறப்ப. அவள் அப்படி தான் எத்தனை தடவை சொன்னாலும் அதே ட்ரெஸ்ஸை தான் போடுவாள். சும்மா சொன்னாங்க, அது புது ட்ரெஸ் தான், தப்பாக போட்டா. சரி இருங்க, நான் இன்னும் காசு சேர்த்து வச்சுட்டு எவ்வளோ காசு இருக்குன்ட்டு உண்டியில் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் உண்டியில் வந்துருங்க, அதான் உண்டியில் வச்சாச்சுங்க. இப்போதைக்கு ஒரு கவரில் இந்த அளவுக்கு இருக்குங்க காயின்ஸு. வேறு எங்கேயாச்சும் இந்த அப்பாவில் இல்லை இருக்கு. ₹10 தாள் இருக்குங்க ஒன்று. ₹10 தாள் இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சுருந்தா ₹10 தாள் மட்டும் தெரியுது எனக்கு. கைஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க கைஸ்.
10 ரூபா 20 ரூபா 3 தாங்க கைஸ் இருக்குது. எல்லா காய்ஸும் வீணாயிட்டே இருக்குது. உண்டியல் வாங்கி வச்சிட்டோன்னா அதில் போட்டு வச்சுட்டா யாருமே எடுக்க தேவையில்ல. நான் சீக்கிரமாகவே உண்டியல் செஞ்சு அனுப்புகிறேன் கைஸ். சரி காய்ஸ், இதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.